Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to solve 4x4 axis cube in Tamil. ஆல்ரெடி நம்ம 3x3 axis cube எப்படி சால்வ் பண்ணனும்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த 4x4 axis cube எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இதுக்கு பேசிக்கா நீங்க இந்த 3x3 axis cube நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கணும். and then நீங்க இந்த 4x4 சாதாரணமாவே நல்லா பிராக்டீஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா இதுல நம்ம சென்டர் சேர்த்துட்டோனே தான் எட்ஜ் பீஸ் அப்புறமா 3x3 சேர்க்குற மாதிரியே சேர்ப்போம். அதே மாதிரி தான் இல்லையா, இதுதான் இல்லை சென்டர் பீஸ். இதோ பாருங்கள், இதுதான் இல்லை சென்டர் பீஸ், இது அப்புறமா இது எட்ஜ் பீஸ், கார்னர் பீஸ், இது மாதிரி தான் நம்ம சேர்ப்போம். இப்போ எப்படி இந்த கியூப் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிடுறேன். இப்போ எப்படி செகண்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இந்த கியூப் ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி செகண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ இந்த பீஸ் நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. இப்போ இங்கேயோ ஆரஞ்சில் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. இப்போ நான் இது இங்கே இன்சர்ட் பண்ண முடியாது பார்க்குறேன். இன்சர்ட் ஆகலை, மேலேயும் நம்மளுக்கு எல்லாம் வரணும். அதனால் இது நான் கீழே வச்சுட்டு இப்போ இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒரு எல்லோ பீஸ் அண்ட் தென் இங்கே ஒரு ஆரஞ்சு பீஸ் நம்ம சேர்க்கணும். இதோ இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. நம்ம ரெண்டுமே கரெக்டாக சூட்டபுளாக வரான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பீஸ் நான் சேர்த்ததை கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஆரஞ்சு பீஸ் நம்ம சேர்த்தது கரெக்டாக இன்செர்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஆரஞ்சு பீஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு சேராது. இப்போ இங்கே கரெக்டாக சேர்த்தாச்சு. இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டோம். இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு சென்டர் பீஸ் சேர்த்தாச்சு. அதே மாதிரியே இது பக்கத்தில் என்ன கலர் வரணுமோ, இது பக்கத்தில் என்ன கலர் வரணுமோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ப்ளூ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ப்ளூ தான் வரணும். இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்குது, அப்படின்னா இங்கே என்ன கலர் வரணும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இந்த கியூப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சென்டர் தான் இப்போ சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா ரெட், க்ரீன், எல்லோ வந்துருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இங்கே சேர்க்கணும். ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ பீஸ் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்போம். ஓகே, கரெக்டாக எடுத்துன்னு வந்தாச்சு. ஆல்ரெடி எனக்கு ஒரு எல்லோ பீஸ் சேர்ந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு க்ரீன் பீஸ் இருக்குது. இந்த பீஸ் நான் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பீஸ் நான் முதல்ல வெளியே எடுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பீஸ் நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீஸ் நான் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 சென்டர்ஸ் சேர்த்துட்டாலே உங்களுக்கு கலர்ஸ்லாம் கொஞ்சம் சேர்க்கறதுக்கு அப்புறமா ஈஸியாக வரும். இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ளூ, இங்கே ரெட் வரணும், மேலே எல்லோ. இப்போ ப்ளூ, ரெட், எல்லோ ஒரு பீஸ் இங்கே இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு பீஸ் நம்ம இங்கே சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக எடுத்து போயிடலாம். இங்கே ஒரு ரெட் பீஸ் இருக்குது, இங்கே மேட்ச் ஆகுது நான் பார்க்குறேன். கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த பீஸ் நான் இங்கே எடுத்துன்னு வர போகிறேன். 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பீஸ் காலையுது. அதனால் 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் அவங்க எடுத்துன்னு வரேன். இப்போ இங்கே ப்ளூ கலர் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரியே ப்ளூ, ரெட் இங்கே சேர்த்துட்டு நம்ம எடுத்து வரணும். ஆல்ரெடி எனக்கு சேர்ந்துருக்கு, நான் டேரெக்டாக இங்கே எடுத்து வந்துடுறேன். இப்போ இது எப்படி இங்கே எடுத்து வரணும்னா 4x4 பார்த்த மாதிரி தான் மேலே தூக்கிட்டு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ 3 சென்டர்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் 3 சென்டர்ஸ் நம்ம சேர்க்கணும் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கலர் எடுக்கிறேன். இப்போ இந்த கலர் நமக்கு சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட் இங்கே இருக்குது. இப்போ இந்த பீஸ் நான் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே தூக்கி இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல, இது நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நானே இது இங்கே எடுத்துன்னு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இதுக்கு சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் 2 சென்டர்ஸ் மட்டும் நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலர் சேர்த்து
அதாவது ஆரஞ்சு ப்ளூ அண்ட் ஒயிட் சேர்க்கலாம். ஆரஞ்சு ப்ளூ அண்ட் ஒயிட் ஆல்ரெடி நம்ம சேர்ந்துருக்கு. இங்கே ஒரு ப்ளூ கலர், இங்கே ஒரு ஒயிட் கலர் சேர்க்கணும். இப்போ ப்ளூ கலர் நான் இங்கே இன்செர்ட் பண்ணேன். கரெக்டாக இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிப்போம் நம்ம. இப்போ இந்த பீஸ் நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒயிட் பீஸ் கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகலை, அதனால் இந்த ஒயிட் பீஸ் நான் இங்கே போகிறேன். இப்போ இது டேரெக்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி நான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டா சேர்ந்துடும். அதுவே நான் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துன்னு வந்தால் எனக்கு சேராது. ஓகே, சேர்ந்தாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் சென்டென்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்கான ஃபார்மா மேலே வந்து பாருங்கள். இந்த ஃபார்மா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 2 பீசஸ் மட்டும் நம்ம சேர்க்கணும். அதாவது இந்த 2 பீஸ் வந்து ஸ்வாப்பாக இருக்குது. இந்த பீஸ் இங்கே வரணும், இந்த பீஸ் இங்கே போகணும். அதனால தான் இந்த ஃபார்மா யூஸ் பண்ணுங்கள். ஆர் u r prime u prime r prime f 2 r prime u prime r prime u prime r u r prime. ஓகே, நம்மளுக்கு இப்போ கரெக்டாக சேர்ந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் இந்த க்யூப்பில் எல்லா சென்டர்ஸுமே நம்ம ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே செட் ஆச்சு. இப்போ நம்ம 4x4 சென்டர் பீஸ் சேர்த்துட்டோன்னே அடுத்த ஸ்டெப் இந்த ஹெச்பீஸில் நம்ம சேர்ப்போம் ஒன்றுன்னா. அது மாதிரி தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன், அதாவது க்ரீன் அண்ட் ஒயிட். க்ரீன் அண்ட் ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது. இந்த பீஸ் நான் 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் வந்து நான் இங்கே எடுத்துன்னு போகிறேன். எடுத்துன்னு போனால் எனக்கு கரெக்டாக சேர்ந்தாச்சு. இதை பாருங்கள். இப்போ இந்த பீஸ் வந்து நான் இந்த சைடு எடுத்துன்னு இருப்பேன். இப்போ இந்த சைடு எடுத்துன்னு வந்தால் இந்த பீஸ் இங்கே வரும். நம்மளுக்கு அதனால ஷஃபில் ஆகும். ஒரு பீஸ் நம்ம இப்படி கீழே வச்சுப்போம். இங்கே சேரில் இந்த பீஸ் வந்து நான் இங்கே எடுப்பேன். ஓகே, இப்போ ஒரு சென்டர் நம்ம ஒரு இது சேர்த்தாச்சு, ஒரு ஹெச் பீஸ். இப்போ இதே மாதிரியே நம்ம சேர்த்தா நம்மளுக்கு டைமிங் அதிகமாகும். அட் எ டைமில் 3 ஹெச் பீஸ் எப்படி சேர்க்குறதுன்னு அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளூ கலர் வேணும். ஓகே, ப்ளூ கலர் வந்தாச்சு. இப்போ அட் எ டைமில் நம்மளால் 3 சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால இது 2 சேர்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த கலர் நான் இங்கே எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு ப்ளூ கலர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஒரு பீஸ் சேர்க்கல, இதை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டா நமக்கு க்ரீனும் சேர்ந்துடும். இப்போ இந்த பீஸ் நான் இங்கே எடுத்துன்னு கொஞ்சம் இந்த க்யூப்பை பார்த்து திருப்புங்க, ஏன்னா கொஞ்சம் பாப்பா பாடுற மாதிரி இருக்குது இந்த, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 சென்டர்ஸ் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் 8 சென்டர்ஸ் எப்படி சேர்க்கறதுன்னு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்னதே அட் டைமில் எப்படி 3 சேர்க்கறதுன்னு அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கலர் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த கலருக்கு வந்து ரெட் பீஸ் எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன். ரெட் பீஸ் இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரியே இங்கே என்ன பீஸ்னால் ப்ளூ அண்டு எல்லோவா, அதே மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ இங்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கு 2 பீசஸ் கரெக்டாக சேர்ந்துடும். நான் சொன்ன 3 இல்லையா, அப்போனா இன்னும் ஒரு பீஸ் தேவைப்பட்டு, அதாவது இங்கே என்ன இருக்குன்னா எல்லோ அண்ட் ரெட் இருக்குது. எல்லோ அண்ட் ரெட்டோ இங்கே இருக்குது. அப்போனா இந்த பீஸ் வந்து நான் இங்கே வைக்க போகிறேன். சரி, ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அட் எ டைமில் நமக்கு த்ரீ சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 1 2 3. இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது அட் அ டைமில் நம்ம 4 சேர்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ அடுத்த பீஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த பீஸ் சூஸ் பண்ணுறேன். இது கரெக்டாக வச்சுப்போம். அதான் இந்த பீஸ் வந்து நான் அதாவது ஆரஞ்சு அண்ட் ஒயிட் பீஸ் இங்கே இருக்குது. ஆரஞ்சு அண்ட் ஒயிட் பீஸ் இங்கே ஒன்று எடுத்துன்னு வர போகிறேன். ஓகே, நம்ம இந்த சைடும் 4 செட் ஆச்சு, இங்கே 4 செட் ஆச்சு. இப்போ 8 பீஸ் ஆகுது. இன்னும் 4 எட்ஜஸ் எப்படி சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க. 1 2 3 4.
நம்மளுக்கு எதுவுமே சேரலை. இப்போ ஒன்று மட்டும் நம்ம சேர்க்கலாம். அதாவது நான் இந்த ஆரஞ்சு கலர் எடுக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. அப்போனா நம்ம இந்த சைடு எடுத்து போனால் நம்மளுக்கு எல்லாமே கலர் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதனால இந்த ஒரு பீஸ் வந்து நான் வெளியேற்றினு வந்தேன். இப்போ இந்த ஆரஞ்சு பீஸ் வந்து நான் இங்கே எடுத்துன்னு வரேன். 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிடுறேன். கரெக்டாக சேர்ந்தாச்சு. இப்போ இந்த பீஸ் வந்து நான் இங்கே எடுத்துன்னு வருவேன். ஓகே, கரெக்டாக நான் எடுத்துன்னு போயாச்சு. இப்போ லாஸ்ட் 3 எட்ஜஸ் மட்டும் இருக்குது. அதனால ஒரு பீசஸ் மட்டும் நான் இப்போ வெளியே எடுத்துன்னு போகிறேன். இது எடுத்துன்னு போகலாம், இது எடுத்துன்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கலர் எடுத்துன்னு போனால் நம்மளுக்கு டேரெக்டாக சேருது. அதனால் இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது. இதுவும் அட் டைமில் நம்மளுக்கு 3 சேரும். எப்படின்னா இப்போ இந்த கலர் நான் இங்கே சேர்த்துட்டேன் இல்லையா, இங்கே என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் இருக்குது, எடுத்துன்னு போயாச்சு. இப்போ இந்த ஒயிட் பீஸ் இங்கே இருக்கா, அப்போனா நம்மளுக்கு ஒயிட் பீஸ் வந்தால் இங்கே தான் வரணும். இங்கே ஒன்று நம்மளுக்கு சேராது. இப்போ இந்த ஒயிட் பீஸ் வந்து நான் இங்கே எடுத்துன்னு வர போகிறேன். அதை எப்படி எடுத்துன்னு வர போகிறேன்னா பாருங்கள். இப்போ மேலே தூக்கிக்கோங்க, இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. திருப்பி இப்படி எடுத்துன்னு வந்து தான் நம்மளுக்கு சேர்ந்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கேஸ் வரும், அதில் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த 2 எட்ஜஸ் மட்டும் சேர்ந்துருக்காது, அது எப்படி சேர்க்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 எட்ஜஸ் இப்படி தான் இருக்கும். இதான் கேஸ், ஒரே ஒரு கேஸ் தான். இப்போ இது எப்படி செகண்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 பீசஸுமே சேமாக வச்சுக்கணும், அதே மாதிரியே வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. இப்படி வச்சுக்கோங்க. கியூப் பொசிஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம சைஸ் தான். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் மேலே ஏற்றுமாலும் கீழே ஏற்றுமாலும் நான் மேலே ஏற்றுமே சேர்க்குறேன், அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த கலர் வந்து இங்கே ஏற்றணும் பண்ணா, இப்போ இப்படி இந்த சைடு எடுத்துன்னு போய்டுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துன்னு போயிட்டு இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுங்க. இந்த கலர் இந்த சைடு எடுத்துன்னு வந்து கீழே இருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கலர் நம்ம இப்படி எடுத்துன்னு வர போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்துன்னு வந்துட்டோன்னே இப்போ இந்த ஒயிட் பீஸ் நம்ம பழையபடி எடுத்துன்னு வந்த மாதிரி இங்கே எடுத்துன்னு வரலாம். கீழே இருக்காச்சு. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆச்சு. இப்போ எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் 3x3 ஆக்சிஸ் கியூப் மாதிரியே இருக்குது. இப்போ 3x3 ஆக்சிஸ் கியூப் மாதிரியே இப்போ இது நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்ஸ் பார்ப்போம், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே என்ன கலர் வரணும்னா எல்லோ கலர் வரணும். இங்கே இருக்குது. இப்போ இந்த எல்லோ கலர் நான் இங்கே எடுத்துனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு கரெக்டாக சேர்ந்தாச்சு. இப்போ எனக்கு நான் இங்கே ஆரஞ்சு பீஸ் சேர்க்க போகிறேன். ஆரஞ்சு இங்கே இருக்குது. இப்போ இது நான் இங்கே எடுத்துன்னு வர போகிறேன். இந்த சைடு வச்சுட்டு நம்ம இங்கே எடுத்துன்னு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே இந்த சைடு வச்சுட்டு எடுத்துன்னு வர முடியாது. பாருங்கள் நீங்கள் வேணாலே இதோ இந்த சைடு வச்சுட்டு இப்படி பண்ணி எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துன்னு வர முடியல. ஹெச்பிஸ் அங்கே ஒன்று சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ இங்கே என்ன கலர் வரும்னா ஆரஞ்சு எல்லோ க்ரீன் இருக்குது. ஆரஞ்சு எல்லோ க்ரீன் எனக்கு இங்கே இருக்குது. கார்னர் பீஸ் நம்ம இப்போ சேர்க்கலாம். இப்போ இங்கே ஒரு க்ரீன் பீஸ் தேவைப்பட்டு எனக்கு இதோ இங்கே இருக்குது. இப்போ இந்த பீஸ் நான் இங்கே எடுத்துன்னு வர போகிறேன். இங்கே வச்சுட்டேன். இப்படி மேலே தூக்கிட்டு சைடில் எடுத்து போய் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ டேரெக்டாக இப்படி எடுத்துன்னு ஆல்ரெடி நம்ம ஹவு டு சால்வ் மாஸ் மார்ஃபிக்ஸ் கியூப் அட்வான்ஸ் மார்க்கில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். 4x ஆக்சிஸ் கியூபை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கியூப் சால்வ் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த கியூபை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் 4x4 கியூபை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இது சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு பீஸ் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு பீஸ் கரெக்டாக வந்துட்டேன். இங்கே ப்ளூனா இங்கேயும் ப்ளூ தான் வரணும். ஓகே, எனக்கு கரெக்டாக இங்கே ப்ளூ வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லோ அண்ட் ப்ளூ கலர் நான் சேர்க்க போகிறேன். எல்லோ அண்ட் ப்ளூ கலர் தான் இங்கே இருக்குது. இந்த பீஸ் நான் இங்கே எடுத்துன்னு இருப்போம். இப்போ இந்த சைடில் வச்சுக்கிறேன். இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்கே ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ப்ளூ அண்ட் ஆரஞ்சு பீஸ் எனக்கு இங்கே இருக்குது. ஹெச் பீஸ் இந்த சைடு வச்சு நான் இங்கே எடுத்து வரேன். இதுவே இந்த சைடு வச்சு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வரும். இதோ நான் ரொட்டேட் பண்ணி இறக்கிட்டு அடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக சேர்த்தாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல உள்ளே இருக்குல்ல இந்த பீசஸில் நான் கரெக்டாக அசம்பிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பீஸ் நான் எடுக்கிறேன்.
ஆரஞ்சு பீஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது, இதை ரொட்டேட் பண்ணி இந்த சைடு எடுத்தாங்க கரெக்டாக சேர்ந்தாச்சு. இப்போ இந்த எல்லோ பீஸ் நம்ம சேர்ப்போம். இப்போ இந்த பீஸ் நான் இங்கே எடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக செட் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ளூ பீஸ் நான் இங்கே எடுத்தாலும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம இந்த சென்டர் பீசஸ்லாம் செட் ஆச்சு. இப்போ இந்த எட்ஜ் பீசஸ்லாம் நம்ம சேர்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கலர் எடுக்கல, அதாவது எல்லோ அண்ட் ரெட். இப்போ இந்த சைடில் வச்சுப்போம். இது எல்லாமே சேர்க்கறது ஒன்றே தான் ஃபார்மெல்லாம். இது ஆல்ரெடி பார்த்ததால தான் நான் ஃபார்மா சொல்லலை, இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம செட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ளூ பீஸ் இருக்குது, மேலே தூக்கிக்கோங்க, இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த பீஸ் நான் இங்கே எடுத்து வந்துடுவேன். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் லேயர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுவும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி செகண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா இல்லையா, இந்த 3x3 கியூபில் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ண மாட்டோம். 4x4 ஆக்சிஸ் கியூபில் அதை யூஸ் பண்ண போகிறோம். 3x3 ஆக்சிஸ் கியூப்லேயும் பார்த்துருப்போம். அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு எப்பயுமே இந்த லெஃப்ட் சைடு இந்த அளவு சேர்க்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நானும் நிறைய அந்த சைடாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கலர் நான் இங்கே இன்செர்ட் பண்ணுறேன். எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சேர்த்தாச்சு. இதை பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு சேர்ந்தாச்சு. இப்போ இந்த 2H பீஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே சேர்ந்துருக்கு. இப்போ இந்த 2H பீஸ் தான் இப்படி ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இது வந்து இந்த கேஸ் வந்து நம்ம 4x4 கியூபில் பார்த்துருப்போம். இதோ பாருங்கள், 4x4 கியூபில் எப்படி இருக்கோ இப்படி எடுத்துனா நமக்கு சரிதா. அதே மாதிரி தான். பட் ஆனால் நம்ம இந்த ஃபார்மை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபார்மை இந்த கியூபுக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்காக மேலே ஒரு ஃபார்மா வருது இல்லையா, இந்த ஃபார்மா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது கியூப் பொசிஷன் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. 2u வித்னா இந்த டபுள் லேயரோட ரொட்டேட் பண்ணுறது. 2r இந்த சைடு 2r 2f 2 small u னா இந்த சென்டர் லேயர் 2f 2r and then 2u width. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி செட் ஆச்சு. இப்போ இந்த கலர் மட்டும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம், அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம், இதே தான் வரும் ஃபார்முலா. ஓகே, கரெக்டாக நம்ம செட் ஆச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம சேர்த்துருவோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 கேசஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போயிடல. இப்போ இந்த எட்ஜ் பீஸ் இந்த கார்னர் பீசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் கியூபில் பார்த்துருப்போம். 3x3 ஆக்சிஸ் கியூபில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மேலே வருது இல்லையா சைடில் இந்த ஃபார்முலா, இதை பாருங்கள். இன்னொரு வாட்டி பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறா நம்ம சேர்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கலர் எடுக்கிறேன். இந்த கலர் வந்து நம்ம இங்கே எடுத்து போனால் இங்கே வந்துடும். யூ ஆர் யூ ப்ரைம் எல் எல்லாம் இந்த செட் பண்ணணும் நம்ம. எல் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துடுச்சா. இப்போ இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் பீஸ் நம்ம இங்கே போகணும், இந்த க்ரீன் பீஸ் வந்து இங்கே வரணும். அதுக்கு இதே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சிங்கிள் டைம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ
ஆர் யூ ப்ரைம் எல் யூ. ஓகே, நம்மளுக்கு இப்போ கரெக்டாக சேர்ந்தாச்சு எல்லா ஹெச்பிஸுமே. இப்போ ஆர் டேஷ் டி டேஷ் அந்த ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல்லாக சேர்ந்துடும். இதுலேயே இன்னொரு கேஸ் இருக்குது, அதாவது இந்த 2 சென்டர்ஸ் மட்டும் சேர்ந்து இருக்காது. பட் ஆனால் இந்த கலர் வந்து நம்ம வந்து இப்படி ரொட்டேட் ஆகிருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்காது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அது போய் எப்படி செகண்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்துச்சுனாலே கண்டிப்பாக இந்த 2 சென்டர் பீஸ் ஸ்வாப்பாக இருக்கும். அப்படி இது மட்டும் ஸ்வாப் ஆகிருந்தால் உங்கள் க்யூப் தப்பாக வருதுன்னு மட்டும். இப்போ நம்ம இந்த 2 பீசஸ் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணலாம் வாங்க. அதுக்கான ஃபார்முலா மேலே விட்டு பாருங்கள். 2r u 2r u prime 2r u prime d இங்கே கீழே லேயரு 2r u prime 2r u 2r and then d prime. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த சென்டென்ஸ் சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, 4x4 கேஸில் எப்படி வருதுன்னு பாருங்க. சரிச்சா, இப்போ அந்த ஃபார்முலா மேலே வருது பாருங்கள், அதே தான் யூஸ் பண்ணணும். 2u with r prime 2r 2f 2 small u இந்த சென்டர் லேயர், அதாவது நடுவில் இருக்கிறது, 2f 2r and then 2u with. இப்போ இது மாதிரி நம்ம வந்தால் எப்படி செகண்ட் பார்த்தாச்சு. இதுலேயே நம்மளுக்கு இன்னொரு கேஸ் இருக்குது, அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீஸ் நான் கரெக்டாக பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி தான் இது பண்ணோம். கரெக்டாக சேர்ந்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 கேசஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கும், இந்த பீஸ் இங்கே இருக்கும். அது எப்படி செகண்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே அதே கேஸ் இருக்குது பாருங்கள். இந்த 2 கலர் மட்டும்தான் சேர்க்கணும், இந்த கலர் இங்கே வரணும், இது இப்படி வரணும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணணும். ஆர் யூ ஆர் ப்ரைம், இவ்வளோ தான். இப்போ நீங்கள் க்யூப் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும், இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 2r with 2f 2u 2 small r னா இந்த சென்டர் லேயர் மட்டும் யூஸ் பண்ணணும். 2 small r 2u 2f and then 2r with. இப்போ நம்ம பழையபடி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது சரி பண்ணிடலாம். ஆர் யூ ப்ரைம் ஆர். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம எப்படி சேர்க்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இன்னொரு கேசஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸ் மட்டும் நம்மளுக்கு அப்படியே ஸ்வாப் ஆகிருக்கும், அதே எப்படி செகண்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த கேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 4x4 க்யூபில் பார்த்துருப்போம். இது நான் டபுள் லேயராக யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஆக்சுவலி அது சிங்கிள் லேயராக யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுவே நான் டபுள் லேயராக யூஸ் பண்ணி பண்ணதே அது மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு நமக்கு சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இது மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இப்போ இது எப்படி செகண்ட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கான ஃபார்முலா மேலே வந்து பாருங்கள். இந்த சென்டர் லேயர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 2 small r. இந்த சென்டர் லேயர் யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்மால் ஆர்னு வரணும். இந்த சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணால் ஆர், இதே டபுள் லேயர் யூஸ் பண்ணால் ஆர் வித் 2b 2u small l, sorry capital L, sorry small l தான் friends, small l 2u
small r 2u small r 2u 2f small r 2f L prime small l prime 2b and then 2 small r. Okay, நம்ம ஆல்ரெடி இது பார்த்தது தான். ஓகே, நம்ம செட் ஆச்சு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லாஸ்ட் மட்டும் r' d' அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக சேர்த்தாச்சு. ஓகே கைஸ், இந்த கியூப் நம்ம ஃபுல்லாக ஷஃபில் பண்ணிட்டோம். இந்த கியூப் சால்விங்கில் யாருனாச்சும் இந்த 4x4 ஆக்சிஸ் கியூப்பில் எதனாச்சும் எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.